ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கர்ப்பிணிகளுக்கு பிரசவ டேட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டேட்டு வந்தும் சில பேருக்கு வலி வரலை, இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது, பெயினே வரலை, நான் எப்பயும் போல் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இயற்கையான முறையில் வழி வர வைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஏன்னா நான் நிறைய கமெண்ட்ஸ் வாசிக்கிறேன், எனக்கு இன்றைக்கி டேட்டுக்கா, நாளைக்கு டேட்டுக்கா, எனக்கு இன்னும் எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரில அப்படின்னு நிறைய பேரோட கமெண்ட்டை என்னால் படிக்க முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக வயிற்றில் வளர குழந்தைக்கு வளர்ச்சி முழுசாக ஆகிறதுக்கு 40 வாரம் ஆகுங்க. அந்த 40 வாரம் முடிஞ்ச உடனேயே பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை வெளியில் வரணும். இதுதான் இயற்கை. இதை எப்படி கணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் மூலயமா டியூ டேட்டு கொடுப்பாங்க டாக்டர். அதை வச்சு தான் டெலிவரி டேட்டுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் சில சமயத்தில் இந்த தேதிகளில் குழந்தைங்க பிறக்கிறது இல்லை. சில வேலைகளில் பார்த்திங்கன்னா 37 வாரங்களுக்கு முன்னாடியே குழந்தைங்க பிறந்துடுது. 37 வாரத்திலிருந்து 40க்குள்ளேயே பிறந்துடும். இன்னும் சில குழந்தைகள் 42 வாரங்கள் கழித்து கூட பிறக்க வாய்ப்பு இருக்குது. அது 42 வாரம் கழிச்சும் கூட பிரசவ வலி ஏற்படாமல் இருக்கலாம். இதை ஓவர் டியூ பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த 40 வாரம் முடிகிற அன்றைக்கே நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஒருவேளை பெயின் வரல அப்படின்றப்போ பெயினை தூண்டுற சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பெயின் வர வச்சு நார்மல் டெலிவரி ஆக்குறாங்க. நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 41 வாரன்ற பொழுது தாய்க்கும் சேய்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கும் மேலே ஆகும் பொழுது டாக்டர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிரசவ வலி எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணியாக இருக்கட்டும், அவங்க குடும்பத்தாரும் ரொம்ப கவலையாக இருப்போம். 40 வாரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். 40 வாரம் தாண்டும் பொழுது ஒரு நாளும் நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாகிடும். எப்போ குழந்தை வரும், எப்போ நார்மல் ஆகும், எப்போ என்ன பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல போகிற டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையான முறை தான், இதுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம சேனலில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே ஒன்று என்னோடய சொந்த அனுபவமாக இருக்கும், இல்லை நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக இருக்கோங்க. அப்படி தான் இந்த விஷயமும். சரி வாங்க, இப்போ பிரசவ வலி குறிப்பிட்ட தேதிக்கு வரல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், 40 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா தொப்புள் கொடி தான் நம்ம குழந்தைக்கு சாப்பாடுகள் எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? அந்த தொப்புள் கொடியோட செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடும் 40 வாரம் முடிஞ்ச உடனே. அது தனது வேலையை சரியாக செய்யாதனால கருப்பையில் தொற்றுகள் ஈஸியாக தாக்கி வேறு ஏதாவது வியாதி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா, எதிர்பாராத சிக்கல்கள் குழந்தைக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் குழந்தை இயற்கையாக சுகப்பிரசவ வழியில் பிறப்பதற்கு சாத்தியம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, ஒருவேளை மருத்துவர் குறிப்பிட்ட கால அளவை கடந்து 3-4 வாரங்கள் தாண்டிடுச்சு அப்படின்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் கரெக்டாக 40 வாரம் கழித்த உடனேயே டாக்டர் உங்களை வர சொல்லுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முடிவை எடுப்பாங்க. ஓகேவா? இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு அலட்சியமும் இருக்கக்கூடாது. நான் 10 மாதம் கஷ்டப்படுறீங்க, கூடவே இதையும் போய் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நல்லது. அடுத்ததாக சரி, ஓகே, இப்போ செயற்கையான முறையில் பிரசவ வலியை தூண்ட என்னென்ன காரணம்னு பார்க்கலாம். இயற்கையான முறையில் ஓகே, இயற்கையான முறையும் இருக்குது, அதே மாதிரி செயற்கையான முறையிலையும் பிரசவ வலியை தூண்ட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாங்க. நான் சொன்னேன் இல்லையா, டியூ டேட் வந்துடுச்சு ஆனால் பெயின் வரல அப்படின்றப்ப டாக்டர்ஸ் செயற்கையாக முறையில் தூண்டுவாங்க. யாருக்கெல்லாம் தூண்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்ணோட வயது ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் டாக்டர்ஸ் இந்த முடிவை எடுப்பாங்க. இரண்டாவது கர்ப்பிணி பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்து, இல்லைன்னா அதிக நாட்கள் ஆனதுக்கப்புறம் அவங்கள செயற்கை பிரசவ வலியை தூண்டி இருந்தால் இதையும் அந்த மாதிரி தூண்டுவாங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா, தாயோட எடை குழந்தை எடையை பொறுத்தும் இந்த செயற்கை பிரசவம் தூண்டப்படும். நான்காவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கருவில் உள்ள குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை ஏதாவது சிக்கல் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் தாமதிக்காமல் உடனேயே செயற்கை பிரசவ வலியை தூண்டுவாங்க. வலி வந்ததுக்கப்புறமா நார்மலாக டெலிவரி ஆகிடும். ஓகேவா? ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, பனிக்கூடம் இருக்கு இல்லையா, அது கீழே இறங்கிடுச்சு, குழந்தையோட கருவறையில் வைத்திருப்பது ஆபத்து அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா, பனிக்கூடம் கீழே வந்துருச்சு அப்படின்னாலும் பிரசவ வலியை தூண்டுவாங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்ற அவசர
நிலையிலையும் தூண்டப்படும். 6வது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏதாவது சக்கரை வியாதி இல்லைனா ரத்த அழுத்த வியாதி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செயற்கையான முறையில் பிரசவ வலியை தூண்ட டாக்டர்ஸ் யோசிப்பாங்க. ஓகேவா? இந்த செயற்கை முறைன்றது முழுக்க முழுக்க மருத்துவர்கள் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இயற்கையான வழியில் பிரசவ வலியை எப்படி தூண்டலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயினே வரலை, டெலிவரி டேட் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய வாக்கிங் போகணுங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வாக்கிங் போயிட்டே இருக்கணும். அப்படி நடக்கிறதுனால பிரசவ வலி இயற்கையாகவே தூண்டப்படுங்க. நீங்கள் நடக்கும்பொழுது குழந்தையோட தலை வந்து அந்த சர்வைக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியை நோக்கி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. இதனால் இயற்கையான முறையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பெயின் வருங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப உங்களை போட்டு கஷ்டப்படுத்தி ரொம்ப நேரம் நடக்கக்கூடாதுங்க. அளவாக நடந்து ரெஸ்ட் எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது இயற்கையான முறையில் பிரசவ வலி தூண்ட வாய்ப்பு இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா, இந்த தாம்பத்திய உறவை வைத்துக்கொள்வதன் மூலமாகவும் பிரசவ வலி தூண்டப்படுங்க. அதாவது ஆண் உயிரணுல உள்ள ப்ராஸ்டாக்ளாண்டிஸ் அப்படின்றது கர்ப்பிணி பெண்ணோட அந்த செர்விக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கருப்பை வாயை வந்து தளர்ச்சி அடைய வைக்குங்க. அதனால் அவளோட உடலில் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது வந்து சுரந்து கர்ப்பப்பையோட வாயை வந்து சுருங்க வைக்குங்க. இதனால் இயற்கையான முறையில் பிரசவ வலி வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, பிளசன்டா ப்ரிவியா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வச்சுக்கக்கூடாதுன்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஐடியாவை நீங்கள் கைவிட்டுருங்க. 3வது பார்த்திங்கன்னா நிப்பிள் தூண்டுதல் அப்படின்னு ஒரு முறைங்க. இந்த முறையில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 மணி நேரங்கள் வந்து நீங்கள் இதை செய்யணும், தொடர்ந்து செய்யணும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம். அதுக்காக ரொம்ப ஹார்டாக செய்யக்கூடாதுங்க. ரொம்ப சாஃப்டான முறையில் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி 1 hour 2 hours நீங்கள் எப்படி செஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா உங்கள் உடலில் ஆக்சிடோசின் ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் வந்து கருப்பை வாயை வந்து சுருங்க வைக்கும். அதனால் வலி ஏற்பட்டு நார்மல் பிரசவமாக வாய்ப்பு இருக்குங்க. 4வது இஞ்சியை நீங்கள் சாப்பிட்றதன் மூலயமாகவும் சுகப்பிரசவம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. வலி வந்து ஏற்படும். இஞ்சி நம்ம பொதுவாக எதுக்காக சாப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் வந்து எளிமையாக நடைபெறதுக்காக சாப்பிடுவோம். இது வந்து ஒரு சிறந்த மலமிளக்கி. அது மட்டும் இல்லை, நீங்கள் இஞ்சி சாப்பிட்றதுனால இயற்கையான முறையில் நம்ம குடல்கள் வந்து சுத்தம் செய்யப்பட்டு கழிவுகளை வந்து வெளியேறும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா கருப்பையோட அந்த கருப்பையும் தூண்டப்படும், அந்த பிரசவ வலி ஹார்மோனும் தூண்டப்படும். இதனால் கருப்பை சுருங்கி விரிஞ்சு பிரசவ வலி ஏற்படுவதற்கான சாத்தியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. 5வது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பிரசவ டேட் நெருங்க போகிற சமயத்தில் நீங்கள் வந்து அன்னாச்சி பழம், பைனாப்பிள், பப்பாயா இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே வந்து டெலிவரி ஹார்மோனை வந்து தூண்டும். அதனால் கருப்பை சுருங்க ஆரம்பிக்கும். இயற்கையான முறையில் நம்மளுக்கு டெலிவரி ஆகும். ஓகேவா? அதில் வந்து அன்னாச்சி பழமும் வந்து ரொம்பவே நல்லது. அன்னாச்சி பழத்தில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து பிரசவ வலியை தூண்டும் தன்மை கொண்டதுங்க. இதனால் அன்னாச்சி பழத்தை அளவான அளவில் நீங்கள் சாப்பிடும் பொழுது பிரசவ வலி இயற்கையான முறையில் தூண்டப்படும். 6வது பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெய் இருக்கு இல்லையாங்க, அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் வந்து டெலிவரி டேட் பக்கத்தில் வரும்பொழுது நீங்கள் சாப்பிட்லாங்க. அப்படி சாப்பிட்டினாலும் இயற்கையான முறையில் பிரசவ வலி தூண்டப்படும். அடுத்தது 7வது பார்த்திங்கன்னா குளியலுங்க. இதமான சுடுநீரில் நம்ம வந்து குளிக்கும் பொழுது பிரசவ வலி தூண்டப்படுமாங்க. அதனால தான் நம்ம வீடியோவில் எப்பயும் என்ன சொல்லிட்டு இருப்போம்னா 9 மாதங்கள் 7 மாதத்தில் இருந்தே உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, இல்லைனா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, தூக்கம் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் குளிச்சுட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அது மட்டும் இல்லை, உங்களோட இடுப்பு எலும்புகள் தசைகள்லாம் வந்து நல்லா தளர்ச்சி அடைந்து குழந்தை வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். இயற்கை பிரசவத்தையும் தூண்டுமாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ராஸ்பெரி இலைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சும் வந்து நம்மளால் இயற்கையான முறையில் பிரசவ வலியை தூண்ட முடியுங்க. இந்த இலைகளை கொண்டு டீ வச்சு குடிக்கிறதுனால பிரசவ வலி ஏற்படுமாங்க. இதனை வந்து 32 வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கணும், முன்னாடி எடுத்துக்கூடாது. 32 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா வாரம் ஒரு முறை ராஸ்பெரி இலைகளை வச்சு நீங்கள் டீ போட்டு குடிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இயற்கையான முறையில் செயற்கை முறையில் பிரசவ வலி எப்படி தோன்றதுன்னு பார்த்தோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையான முறை அப்படின்னும்பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்தது செயற்கையான முறையில் பிரசவ வலி தூண்டுறதை டாக்டர்ஸ் பண்ணுவாங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவ காலம் வந்ததுக்கப்புறமா ஆக்சிடோசின் அல்லது வந்து
ப்ராஸ்டாக்லாண்ட் அப்படின்ற ஹார்மோன்களை ஜெல்லு வடிவில் நம்மளோட அந்த சர்வீஸ் பகுதி இருக்குது இல்லையா, அதில் வந்து தடவி விட்டுருவாங்க. இதன் மூலயமா வந்து வலி ஏற்படுங்க. பிரசவ வலி இயற்கையான முறையில் தூண்டப்படும். இரண்டாவது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மாத்திரை கொடுத்து அதன் மூலமாகவும் பிரசவ வலியை தூண்டுவாங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்ணோட கை நரம்பில் ஊசி செலுத்தப்பட்டும் பிரசவ வலியை தூண்டப்படுங்க. இந்த 3 முறையால் தான் செயற்கையான முறையில் வலி தூண்ட வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தினந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பாய், தேங்க்யூ.